அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தல்பியாவின் வார்த்தைகள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறினார்கள், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்பது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன தல்பியா ஆகும். இதோ உன் அழைப்பை ஏற்று வந்துவிட்டேன், யா அல்லாஹ், உன் அழைப்பை ஏற்று வந்துவிட்டேன், உனக்கே நான் கீழ்ப்படுகிறேன், உனக்கு இணை துணை கிடையாது, உனக்கே எல்லா புகழும் அருட்கொடையும் ஆட்சியும் உனக்கே உரியன, உனக்கு இணையானவர் எவருமிலர். இந்த செய்தி ஸஹீஹ் முஸ்லிமில் 2206 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜ்ஜி என்ற கடமை அல்லது உம்ரா என்ற வழிபாடு இவைகளை நிறைவேற்றுகின்ற போது இஹ்ராம் என்ற ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வந்ததற்கு பின்பாக இந்த தல்பியா வார்த்தைகளை மொழிய வேண்டும். நூற்றுக்கணக்கான முறைகள் அதை உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால் அதனுடைய அழகிய பரிமாணங்களை அறிந்து கொள்வது மிகவும் பயனுள்ளதும் முக்கியமானதும் கூட. அதன் மூலமாக ஒவ்வொரு முறை தல்பியாவை சொல்லும் போதும் அல்லாஹ்விடம் உரையாடுவதன் வித்தியாசமான இனிமையை நாம் சுவைக்க முடியும். நீங்கள் அதை நேசம், பாசம், ஆவலுடன் திரும்ப திரும்ப கூறுவீர்கள். தல்பியாவுடைய ஒவ்வொரு வாக்கியத்திற்குள்ளும் அடுக்கடுக்கான கருத்துக்கள் பொதியப்பட்டிருக்கின்றன. அவற்றை மொழியும் போது, கருத்தையும் நினைவு கூறும்போது அல்லாஹுவுடன் நமக்குள்ள தொடர்பு உறுதியாவதுடன் நம்முடைய ஹஜ் அல்லது உம்ரா என்ற இந்த விஷயங்கள் உண்மையிலேயே நினைவில் நிற்கக்கூடியதாக ஆகிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவர் தல்பியா சொல்லும்போது அவருடைய வலது மற்றும் இடது பக்கங்களில் கிழக்கு மற்றும் மேற்கில் எட்டிய தூரம் வரை உள்ள கற்கள், பாறைகள், மண்கட்டிகள் அவரோடு சேர்ந்து அந்த தல்பியாவையும் மொழிகிறது. எனவே நீங்கள் தல்பியா சொல்லும்போது உங்களுடைய கற்பனையை பயன்படுத்தி பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் சமவெளிகளிலும் உங்களை சுற்றி உள்ள அனைத்தும் நீங்கள் கூறும் தல்பியாவை திரும்ப சொல்வது போல் ஒரு உணர்வை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்கள் தல்பியா ஓதும்போது உங்களை சுற்றியுள்ள படைப்புக்கள் அனைத்தும் உங்களுடன் சேர்ந்து கூட்டாக ஓதுவதை நீங்கள் உணர்கின்ற போது அந்த தல்பியாவினுடைய வீரியத்தன்மை நமக்கு பல்வேறு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளிலே சிலர் தல்பியாவை உரக்கச் சொல்வதற்கு யோசிப்பது உண்டு. தல்பியாவை ரொம்ப அளவுக்கு அதிகமான சப்தத்தோடு சொல்ல வேண்டும் என்பது அல்ல. ஆனால் நம்முடைய ஹஜ் அல்லது உம்ராவுடைய நிகழ்வின் போது அல்லாஹ்வுக்கு முன்னால் இருக்கிறோம் என்கின்ற நிலைப்பாடு, அல்லாஹ் அவனுடைய வீட்டிற்கு வரக்கூடிய மாபெரும் அருட்கொடையை நமக்கு வழங்கியிருக்கிறான் என்கின்ற உணர்வும், உரக்கச் சொல்லாமல் இந்த பெரும் சந்தர்ப்பத்தை ஒருபோதும் தவற விட்டுவிடக்கூடாது. எனவே தல்பியாவை ஆண்கள் சப்தமிட்டுத்தான் மொழிய வேண்டும். நாம் மென்மையாக சொல்கின்ற போது ஒருவேளை
நம்மை சுற்றியுள்ள கற்கள், பாறைகள், மண் அனைத்தும் நம்முடன் இணைந்து தல்பியா கூறுவதையும் நமக்கு அவை சாட்சியாக இருப்பதையும் நாம் தவறவிடுகிறோம் என்ற நிலைதான் ஏற்படுகிறது. காரணம், நாம் கூறுகின்ற தல்பியாவை அவைகள் கேட்கவில்லை என்பதை ஒருபோதும் நாம் மறந்துவிடக்கூடாது. அவைகள் நன்றாக செவிமடுக்கிறது. இந்த கற்கள், பாறைகள், மண் அனைத்தும் நிலங்களிலேயே மிகச்சிறந்த மக்காவை சேர்ந்தவை என்பதை நாம் புரிந்து கொண்டு தல்பியாவை உரக்க சப்தமிட்டு மொழிந்து அதனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள்வாளிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.